Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பெஷல் சாம்பார். சாம்பார்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா ஸ்பெஷல் இருக்கு. ஏன்னா இதல நம்ம பருப்பே ஆட் பண்ண போறது கிடையாது. சோ பருப்பே இல்லாம ஒரு சாம்பார் ஈஸியா குயிக்கா எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, ஈவன் ரைஸ் கூடயும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். சோ இதை எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதே மாதிரி 10 ல இருந்து 12 கத்திரிக்காவையும் ரஃபா வந்து சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன். 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெசிபி நம்ம குக்கர்லயே ஸ்ட்ரைட்டா செய்ய போறதால ஒரு குக்கர் வச்சிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தின பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து தாளிச்ச பிறகு நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கணும் அப்படின்னு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். இதை ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகும். பட் அந்த 10 மினிட்ஸ் கூட டைம் இல்லை, ரொம்ப இன்னும் கொஞ்சம் குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் வெங்காயம், தக்காளி, காய்கறி போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு 2 விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கூட அதில் நம்ம ஊற்றிடலாம். அது வந்து இன்னும் குயிக்காக முடியும். பட் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு செய்கிற டேஸ்ட் வந்து அதில் கிடைக்காது. ஸோ டைம் இல்லை, ரொம்ப குயிக்காக 5 மினிட்ஸ்லேயே அது முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாகும். கத்திரிக்காய் பிடிக்காமல் குழம்புலேருந்து ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு வேறு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.